எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேல் வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று பார்த்தா, நான் எதிர்பார்த்ததை நீ செய்யும் போது நீ எதிர்பார்க்காததை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? தள்ளப்பட்ட தூதன் என்னை துதிக்கிறவனாய் இருந்தால், எக்காலத்தில் நீ என்னை துதிக்கிறவனாய் இருக்கிறாயா? ஏசாயா 43:21 சொன்னேன், நீ என்னை துதிக்க வேண்டும் என்று தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ துதிக்கிறியா? துன்பம் வந்தவொன்னு சோர்ந்து போயிடுற. ஏன் சோர்ந்து போகிற? சோர்ந்து போகிறவனுக்கும் நான் சத்துவத்தை கொடுக்குறேன். ஏசாயா 40:29 நீ காத்திருந்தால் புது பலனை கொடுக்க, நீ தான் காத்திருக்க மாட்டியே. ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு நாளைக்கு 15 லட்சம் வேணும் அப்படின்னார். இன்றைக்கி ராத்திரியே முழங்கால் போட்டு ஒரு 50 அதிகாரம் படி, நாளைக்கு வரலன்னு நீ என்ன கேளு. அவர் உடனே செஞ்சுருக்காரு. சரி அண்ணன் சொல்கிறாங்கல்ல, அதை செஞ்சு தான் பார்ப்பேன் அப்படி முழங்கால் போட்டு நெட்டு முழங்கால். அது பாருங்கள், அவன் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டானா, அதனால் கீழே உப்பு அதை போட்டு மேலே முழங்கால் போட்டிருக்கான். ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தில் என்னை மன்னிங்க, என் முழங்காலில் காட்டுறேன்னு முழங்காலை போட்டு அழுது சோமனியிருக்கான். இன்னும் பைபிள் படிக்க ஆரம்பிக்கல, அழுது சோமனியிருக்கான். முதல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே கதவை ஒருத்தர் தட்டிகிட்டே இருந்திருக்காரு. இவன் கதவை திறக்கலை. 50 அதிகாரத்தை முடித்த பிறகு வெளியே வந்திருக்கான். 1ஆம் சங்கீதத்துலேருந்து 50ஆம் சங்கீதம் வரைக்கும் படிச்சிருக்கான். படிச்சுட்டு வெளியே வந்திருக்கான். ஒருத்தர் சூட்கேஸோடு நின்றுருக்கிறார். நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, தம்பி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, நானே ஒரு 20 லட்சம் ரூபா கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவர் நான் ஜோம்னிட்டு இருந்தேன், நீ ஒட்டனை கொண்டு போ அப்படின்னாரு. இந்த பணத்தை ஒட்டனை கொண்டு வந்திருக்கேன். பாம்பேலேருந்து ஒட்டனை ஒரு கார் பிடிச்சி எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ எனக்கு 3 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் ஜோம் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள், உங்கள் தேவைகளை சந்திக்கிற நான் எங்கேருந்து வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் எனக்கு நான் எதிர்பார்த்ததை நீங்கள் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக நான் செய்ய வல்லவனாக இருக்கேன். ஏன்னா எபேசியர் 3:20 சொல்கிறார், நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற தேவன். அண்ணால் நினைச்சது ஊருக்கு வந்ததான் கேட்டான். ஆனால் அவன் செய்ததை கருத்தை பார்த்தாரு. அவன் என்ன செய்தான்? ஒரு குழந்தை கேட்டவா, அந்த குழந்தைய அவன் எப்படி கேட்டா, எனக்கு ஒரு குமாரனை கொடும், தலையில் சவரன் கத்தி படுவதில்லை, அந்த குழந்தைய நான் என்ன செய்வேன், பால் மறந்தவொன்னு கொண்டு வந்து விட்டுருவேன். நான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த குழந்தைய விட்டுருவேன்பாங்க. படிக்க வச்சு மாம்பழத்தை தின்னு கொட்டையை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுப்பாங்க. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணாலை எதுக்கு நினைத்தருளினார் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் சொன்ன வார்த்தைகளை ஒரு பாயிண்ட் கூட குறையலை. அதே மாதிரி எப்தா வீட்டிலேருந்து யார் வருவா? பிள்ளைகள் தான் வருவாங்க, மனைவி தான் வருவாங்க. அவன் சொன்ன வார்த்தையை நினைச்சல அப்படியே நிறைவேற்றினான். இதை கர்த்தர் விரும்புகிறார். நீ சொன்னதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உன் வாய்க்கு கடிவாளத்தை போடுகிறார். இது எனக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்குது. சொன்னதை சிலவங்க செய்ய மாட்டாங்க, உன் வாய்க்கு என்ன கடிவாளத்தை போட்டுருப்பீங்க. உள்ளதை உள்ளபடி பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் யாரையுமே பின்னாலேருந்து திட்டுறவெல்லாம் கிடையாது, நேருக்கு நேரம் தான் திட்டுவேன். ஆனால் அப்படி இருந்தோம் பின்னால் திட்டா என் மேலே சும்மா கொஞ்சம் நெஞ்ச காட்டில் இல்லை. எல்லாருமே நிறைய பேர் என் மேலே நிறைய பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க பிரச்சனை எனக்கு உண்டாக்க கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவங்க என்ன அன்பாக நினைக்கக்கூடாது, அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்படி தான் சங்கீதம் 69:4 இருக்குது, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ள வேண்டாததை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு என்ன எதிர்பார்க்குறாரு? இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபி. எப்போ உனக்கு கோடி வேணாலும் நீ யார்கிட்ட கேட்காதப்பா, என் சமூகத்தில் காத்திருந்து கேளுப்பா. ஏன்னா தெலுங்கானா பகுதியில் தம்பி பால்ராஜ் அவன் மனைவிக்கு வயிற்று 2 வயிற்றையும் க்ளீன் பண்ணும்போது 2 ஓட்டை விழுந்துச்சு. அந்த தம்பிட்டு சொன்ன ஒரு 50 அதிகாரம் படி, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாரான். படித்தான். அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை பையனை கொடுத்தாரு, அடுத்தது ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. பாருங்கள், ஒரு பையன்
ஒரு 500 கிலோமீட்டர்லேருந்து 50,000 வண்டி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய்யும்போது உனக்கு பிரியமானதுக்கு டபுளாக வந்து ஆண்டவர் கொடுப்பார். ஒன்றே ஒன்று கேட்டான், ஞானம் மட்டும் தான் கேட்டான். என்னென்னலாமோ கொடுத்தாரு. கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தாரு. உனக்கு இதெல்லாம் கொடுக்க கர்த்தர் உன் அருகில் வந்து இருக்கிறார். அருகில் வந்து கதவை தட்டுக்கிட்டு இருக்கார். கதவை திற, ஆண்டவர் இருதயத்தை கொடு. நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட், வாழ்த்துக்கள்.